பாடல் எண் 1693. கொள்ளினும் நல்ல குருவை கொள்ளுக. கொள்ளினும்னா என்ன இந்த இடத்துல? கொள்ளுதல் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. நமக்குள்ள ஏற்றுக்கொள்ளுதல். ஸோ நாம் இந்த இடத்துல ஏற்றுக்கொண்டால் நல்ல குருவினை கொள்ளுக அப்படிங்கிறது. நல்ல என்றால் இப்போ தான் நம்ம விளக்கம் பார்த்தோம். இந்த இடத்துல கடுமையான என்று பொருள். இந்த இடத்துல ரொம்ப கடுமையான. எது கடுமையான இந்த இடத்துல? எவையவையெல்லாம் துன்பத்தை கொடுக்காமல் நன்மையை கொடுக்கின்றதோ அவை அனைத்தும் நல்லதா இந்த இடத்துல. எவையவையெல்லாம் இறைவனிடத்தில் அழைத்து செல்கின்றதோ அதையெல்லாம் இந்த இடத்துல நல்லதா இந்த இடத்துல. ஸோ கடுமை என்றால் இதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய தடைகள் வருது இல்லையா, இதான் கடுமை இந்த இடத்துல. அகராதியின்படி பார்த்தோம்னா நல்ல என்பதற்கு கடுமை என்று பொருள். ஏன்னா நல்லதை இந்த இடத்துல செய்கிறதா ரொம்ப கஷ்டம். கெட்டதெல்லாம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். பொய்யெல்லாம் பார்த்தோம்னா ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு உண்மையை பேசுவது தான் ரொம்ப கடுமையாக இருக்கும். நல்லதுன்னு ஈஸியாக சொல்லிடுறோம் இந்த இடத்துல, இதெல்லாம் நல்லதுன்னு. ஆனால் அந்த நன்மையை கடைபிடிப்பது இந்த இடத்துல மிகவும் கடுமை. இப்போ இறைவனிடத்தில் சென்று சேர வேண்டும் என்றால் அதுவும் சிறிது கடுமை தான் இந்த இடத்துல. ஸோ அப்படி நல்ல குருவினை கொள்ளுங்கிறாரு. அப்போ கடுமையான குரு அப்படின்னு ஒரு பேர் வரும். ஏன் கடுமையான குருன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம்? சீடன் சில நேரங்களில் எப்பா ரொம்ப கடுமையாக இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னா கூட சரி, குரு அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டார் இந்த இடத்துல. நீ எதற்காக வந்தாயோ அதை அடைந்த பின் நீ செல் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட குருவோட சீடன் போனனால குரு விடமாட்டார். அவனுக்கு எப்படியெல்லாம் பயிற்சி கொடுக்கணுமோ அத்தனை வழிமுறைகளுமே கடுமையான முறையில் கொடுப்பார் இந்த இடத்துல. அதான் நல்ல குரு. அப்போ கொள்ளினும் நல்ல குருவை கொள்ளுக அப்படின்னா நீங்கள் மனதால் ஒரு குருவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்ட குரு நல்ல குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல குருவாக ஏற்றுக்கொண்டால் நாமே இந்த இடத்துல இல்லை, எனக்கு இறைவனுடைய கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு பயிற்சியெல்லாம் செய்ய முடியல, எனக்கு ஆசை வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனம் சிறிது பின்வாங்கினாலும் குரு விடமாட்டார் இந்த இடத்துல. எங்கு பாசத்தோடு தடவி அன்போடு தடவி கொடுக்க வேண்டுமோ அங்கே தடவி கொடுத்து, எங்கு கடுமையை காட்டுமோ அங்கே கடுமையை காட்டி என்ன செய்வார்? நம்முடைய குறிக்கோளை அடைய வைத்தே தீருவார். அவரே இந்த இடத்துல நல்ல குரு. ஸோ அந்த குருவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒன்று. அடுத்து என்ன சொல்றாரு? உள்ளம் பொருள் உடல் ஆவி உடன் ஈக அப்படிங்கிறாரு. ஈக அப்படிங்கிறது ஈகை என்றால் என்ன இந்த இடத்துல? கொடுத்தல். இந்த இடத்துல எதை கொடுக்கணும்? நம்ம குருவை ஏற்றுக்கிட்டோம் இல்லையா, அந்த குருட்ட நம்மளுடைய உள்ளம் பொருள் உடல் ஆவி இது நாலுத்தையுமே அந்த குருட்ட கொடுத்தணுமா இந்த இடத்துல. அப்போ என்ன பொருள்? முழுமையாக சரணடைதல் என்று பொருள் இந்த இடத்துல. உள்ளம் என்றால் என்ன? நம்மளுடைய உள்ளத்தையே கொடுத்துடணும். அப்படின்னா என்ன பொருள்? உள்ளத்தில் என்ன மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் வருகின்றதோ இல்லையா, இந்த சிந்தனைகள் எல்லாமே ஒரு ஞான குருவுக்கு எல்லாமே தெரியும். என்னென்னலாம் நம்ம நினைக்கிறோமோ அத்தனையும் ஞான குருக்கு தெரியும். நம்ம தெரியாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது நம்முடைய சிந்தனை குறைபாடு தான் இந்த இடத்துல. இதற்கு உதாரணம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். என்னுடைய குருவெலாம் நான் என்ன நினைக்கிறனோ அதெல்லாம் அப்படியே சொல்லுவார். இதை தானே நீ நினச்சே அப்படின்னு அப்படியே சொல்லுவார், சிரிச்சிட்டே சொல்லுவார் இந்த இடத்துல. ஸோ அவர் தான் இந்த இடத்துல ஞான குரு. நம்முடைய உள்ளத்தையே அவர்கிட்ட கொடுத்தோம். அஜிஜோ நம்ம இப்படி நினச்சிட்டுமே, இது அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தப்பாக போயிடுமே அப்படின்ற அந்த கூச்சமோ ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா குரு பார்ப்பார் இந்த இடத்துல. ஓகே, நீ என்கிட்டேருந்து கொஞ்சம் விலகி நிற்க நினைக்கிற, சரி விலகியே நில்லுப்பான்னு அவர் விலகி நின்றுவார் இந்த இடத்துல. அப்போ உள்ளத்தையும் முழுசாக கொடுத்துறோன்னா குரு என் மனசில் தப்பாக தான் வரும் சிந்தனை, இதை நான் நீங்கள் தெரிஞ்சால் தெரிஞ்சுக்கோங்க, ஆனால் அந்த சிந்தனையை போக்குவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கள் என்ற சிந்தனையோடு இருக்கிறதா இந்த இடத்துல உள்ளத்தை அவர்கிட்ட சரணடைகிறது இந்த இடத்துல இல்லையா. ஏன்னா மனம் என்பது ஒரு குரங்கு, கண்டதெல்லாம் நினைக்கும் இந்த இடத்துல. ஐயோ நம்ம நினைக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னான்னு ஒரு சில பேருக்கு சில கூச்சம் இருக்கும் இந்த இடத்துல. அது இருக்கக்கூடாது என்பதற்காக தான் உள்ளத்தை சொல்கிறார். அடுத்து பொருள். பொருள் என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல ஆன்மா. ஸோ ஆன்மா என்றது எப்படி இந்த இடத்துல குருக்கிட்ட ஒப்படைக்கணும்? குருவே, இந்த ஆன்மா இங்கே பிறந்துருச்சு, இந்த இடத்துல இந்த உடம்பு எடுத்துருச்சு, இனி பிறவி இல்லாத நிலைக்கு சென்று சேர வேண்டும், இதற்கு நீயே பொறுப்பு அப்படின்றது அதையும் அவர்கிட்டே ஒப்படைச்சிடணும் இந்த இடத்துல. அடுத்து உடல் அப்படிங்கிறது. இந்த உடம்பு அப்படின்னு சொல்லப்படுறத கொடுத்துடணும். என்ன பொருள்னால் இதுக்கு குரு சொல்லி கொடுக்கின்ற சாதக முறைகளையும் சரி, சில நேரங்களில் நமக்கு உடல் உபாதைகள் கூட பல நேரங்களில் வரலாம். இதுவும் குருவினுடைய அருளே என்று சிந்தனையோடு நாம் அதை செயல்படுத்தவே அது அந்த மனநிலையோடு இருக்க வேண்டும். இதற்கு நான் ஏற்கனவே ஒரு முறை 2 முறை கதை ஒன்று சொல்லியிருக்கேன். ஒரு பாம்பு ஒன்று ஒரு சீடனை தீண்ட வேண்டும் என்பது விதி. அதை குரு தெரிஞ்சுக்குவார் இந்த இடத்துல. உடனே என்ன பண்ணுவார்? எந்த வினாடி தீண்ட வேண்டுமோ அந்த வினாடி நேரத்தில் குரு சீடனை கூட்டு கரெக்டாக பக்கத்தில் வச்சுக்குவார்.
சீடன் படுத்துக்கிட்டு இருப்பான், பாம்பு தீண்ட வரும். உனக்கு என்னப்பா நீ ஏன் பாம்பை தீண்ட வர அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இது எனக்கான விதி நான் தீண்ட வரேன் அப்படின்னும் போது, எங்கே தீண்ட போகிற சொல்லு அப்படின்னு என்ன சொல்லுவார், அவர் தீண்ட வச்சு உடல் அதற்கேற்ற மாற்று மருத்துவம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு என்ன பண்ணுவார், கழுத்தில் அந்த பாம்பானது கடிக்கும். இது கதை பெருசு, நான் சிம்பிளாக முடிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுவார், கத்தியை கழுத்தில் அறுத்து அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து பச்சிலை போட்டு மருந்தை கட்டி படுக்க வச்சுருவார். இப்போ சீடை கத்தியை வச்சு அறுக்கும்போது கூட சீடை கத்த மாட்டான். காலைல எந்திரிச்சோடனே சீடன்ட்ட கேட்பார், என்னப்பா நைட் நல்லா தூணியா, நல்லா தூங்கினேன் குருவே, நான் கழுத்தில் காயம் இருக்குது பார்த்தியா, ஆமாம் பார்த்தேன் குருவே, என்ன நடந்துச்சு தெரியுமா, தெரியும் குருவே, கத்த வச்சு நீங்கள் அறுத்தீங்க, கட்டு போட்டீங்க, பாம்பு வந்து கொத்துச்சு, கட்டு போட்டிங்க, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் குருவே அப்படின்னு. ஸோ இதுதான் உடலை இந்த இடத்துல சரணடைத்து கொடுத்தல். யாராவது கத்தி எடுத்துகிட்டு பக்கத்து, ஐயோ என் கழுத்தை இறக்க வராரு, என் உயிர் சுறு போதேன்னு அந்த சீடன் நினச்சிருந்தாருன்னா அப்போ அது சரணடைதல் கிடையாது இந்த இடத்துல. ஸோ சீடனாக இருப்பவர்கள் இந்த இடத்துல என்ன மாதிரியான உடல் உபாதைகள் வேணாலும் வரலாம். குருவிலோட நேரடியாக கூட வரலாம். நேரடியாக வர்றது தான் அந்த கதையை சொன்னேன். மறைமுகமாகவும் வரலாம். சில நேரங்கள் ஏதாவது வயிற்று வலியோ வேறு ஏதாவது கூட வரலாம் இந்த இடத்துல. ஸோ அப்போ இந்த இடத்துல குருவே எதாக இருந்தாலும் என்னுடைய நன்மைக்காக தான் நீ செய்கிறன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், சரணடைதல் இந்த இடத்துல. ஆவி அப்படிங்கிறார். ஆவினா என்ன இந்த இடத்துல, உயிர். உயிர் என்பது நம்முடைய செயல்கள் இந்த இடத்துல. உயிர் என்றால் செயல் இந்த இடத்துல. இது எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுத்துடணுமா இந்த இடத்துல. நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ செய்கின்ற ஒவ்வொரு செயலையுமே அவரை சரணடைஞ்சு செய்யணும் இந்த இடத்துல. ஸோ இறைவனே குருவை சரணடைஞ்சு நம்ம செய்யும்போது அந்த செயல் என்ன ஆகும் இந்த இடத்துல, அனைத்தும் சரியாக நடக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு விவசாயம் ஒருத்தர் பண்ணுறாரு. நான் செய்கின்றேன் என்ற சிந்தனையோடு செய்யும் பொழுது அங்கே என்ன இயற்கை விதி இருக்கின்றதோ அதுதான் நடக்கும். மழை வந்துச்சுன்னா நல்லா பயிர் வளரும், மழை வரலன்னா காஞ்சி போயிடும் இந்த இடத்துல. ஸோ குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் அந்த இடத்துல பயிர்கள் விளையும். அந்த இடத்துல இயற்கை என்ன இருக்கோ அதுதான் விளையும். ஆனால் இறைவா குருவே இது உன்னுடைய பொறுப்பு, என் வேலை இங்கே என் உடம்பால் வேலை செய்யுது, நான் இந்த இடத்துல உழுதேன், தண்ணியை ஊற்றினேன், விதையை போட்டேன், இது எவ்வளோ தூரம் வளருதோ வளரலையோ உன்னோட பொறுப்பு என்று இறைவனை இங்கே சரணடைந்து நாம் அந்த செயலை செய்யும் பொழுது அந்த செயல் மேன்மையானதாக நிற்கும். அதிகப்படியான பயிர்கள் வரும், இயற்கையாகவே மழை அதிகமாக பெய்யும். இப்படி செய்கின்ற செயலை இறைவனத்தில், நான் உதாரணத்துக்காக பயிர்னு சொன்னேன். காலை முதல் இரவு வரைக்கும் நாம் நிறைய செயல் செய்கிறோம். செய்கின்ற செயல்கள் எல்லாமே இந்த இடத்துல சக்ஸஸ் ஆகுதான்னு கேட்டால் இல்லை, வெற்றி அடைதான்னு கேட்டால் இல்லை, இல்லையா? அப்போ இந்த இடத்துல சரணடைந்து செய்யும்போது அது நிச்சயமாக உறுதியாக வெற்றி அடையும். ஸோ இதான் இந்த இடத்துல உள்ளம், பொருள், உடல், ஆவி இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணுமா இந்த இடத்துல அந்த குருகிட்ட போய் கொடுத்துடணும். அந்த இடத்துல சரணடைஞ்சிடணும். ஸோ நல்ல குருவை கொள்ளணும், அவர்கிட்ட போய் சரணடைஞ்சிடணும். அடுத்து என்ன சொல்கிறாரு, எல் அத்தனையும் இடைவிடாத நின்று அப்படிங்கிற. இந்த அத்தனையும் அப்படின்றத கொஞ்சம் பிரித்து படிக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா நேரடியாகவே எல் அத்தனையும் அப்படின்னா, எல்லுன்னா தெரியும் நமக்கு, சமைக்கக்கூடிய ஒரு பொருள். அத்தனையும்னா எல்லா எல்லையும் அப்படின்னு ஒரு பொருள் வரும். ஆனால் இது அப்படி பிரித்து கூட, இதை அப்படி படிக்கக்கூடாது, பிரித்து படிக்கணும். அத்தனையும் அப்படின்னு சொல்லி பிரித்து படிக்கணும். எல் அப்படின்னா இந்த இடத்துல எல் இருக்குது, அது ரொம்ப சின்னதாக இருக்கும், சிறிய அளவில் இருக்குது. அது தனையும் அப்படிங்கிறார். தனை அப்படின்னா இந்த இடத்துல அளவு அப்படின்னு பொருள். ஸோ ஒரு எள் இருக்கு இல்லையா, அந்த எள்ளான சிறிய அளவிற்கு கூட இடைவிடாதே நின்று அப்படிங்கிறது. ஸோ என்ன ஆகுதா இந்த இடத்துல, குருக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம் இல்லையா, எப்படிலாம் சரணாகதி அடையணும்னு ஒரு 4 பொருளுக்கு உதாரணம் சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல இல்லையா. உள்ளம், பொருள், உடல், ஆவி, சரணடைன்னு சொல்லியிருந்தோம். இதை சரணடைஞ்சு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது மனசில் லேசாக துளியளவு சந்தேகம் இந்த இடத்துல, இவர் உண்மையிலே குரு தானா, இவர் நமக்கு சொல்லி கொடுக்கறது சரிதானா, இவர் நம்ம இறைவனை அடைய வச்சிருவாரா எப்படியாவது, இதுபோல் இந்த சந்தேகங்கள் என்பது எள்ளுனுடைய அளவிற்கு கூட நம்மளுடைய மனதிற்குள் வரக்கூடாது என்பது தான் 3வது அடியில் சொல்கிறார். இப்போ குருவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த சோதனைகள்லாம் செய்யலாம், தவறு ஒன்றுமே கிடையாது இந்த இடத்துல. ஒரு குருவன்னு ஏற்றுக்க விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை போய் எவ்வளோ கேள்வி கேட்டார் இந்த இடத்துல, நீங்கள் சாமியை பார்த்துருக்கீங்களா, எனக்கு காட்டுவீங்களா, இதெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறது குருவை. அதுபோல் ஒரு உண்மையான குருவை அடைவதற்கு முன்பாக நாம் எவ்வளோ வேண்டுமானால் ஆராய்ச்சி செய்யலாம் இந்த இடத்துல. ஆனால் குருவாக ஏற்றுக்கொண்ட பின்பாக எல் அளவிற்கு கூட, எல் எவ்வளோ அளவு இருக்கும், ஒரு mm தான் இருக்கும் இந்த இடத்துல, அந்த அளவிற்கு கூட நம்முடைய மனதில் அவர் மீது சந்தேகம் வரக்கூடாது. அதான் சொல்கிறாரு, இடை விடாதே நின்றுனா சிறிதளவு கூட மனம் விடாமல் குருகிட்ட சரணாகதே நிற்கணுமா அந்த இடத்துல. இடை விடாமல் அப்படிங்கிறார். சில இடை விடாமல்னா என்ன, இந்த இடத்துல கொஞ்சம் விட்டுட்டு விடாமல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த படங்களுக்கு நடுவில் இப்போ இடைவேளை அப்படின்னு போடுவாங்க இந்த இடத்துல, கொஞ்சம் நேரம் பிரேக் பண்ணி வைக்கிறேன்னு. அதுபோல் விடை விடாதே, குருவை எள்ளளவு கூட விடக்கூடாதான், பத்திரமா பிடிச்சிக்கணுமா இந்த இடத்துல. நின்று தெள்ளி அறிய சிவபதம் தானே அப்படிங்கிறாரு. தெல்லினா என்ன, தெளிவு என்று பொருள் இந்த இடத்துல.
ஸோ அப்போ தெளிவாக அறிய அப்படிங்கிறாரு. அப்போ குருவோட அருளால் உண்மையான ஞானத்தை அங்கு தெரிந்து கொள்ள முடியும். ஸோ தெள்ளி அறிய, அப்போ உண்மையான ஞானத்தை அங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு பின்பாக சிவபதம் தானே, இறைவனுடைய திருவடியை இங்கு பற்றி கொள்ளலாம். இது நாலாவதடியில் சொல்கிறார். நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், நீங்கள் ஒரு குருவை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எவ்வளவு வேண்டுமானாலும் ஆய்வு செய்யுங்கள். ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஸோ ஆய்வு செய்து முடித்து அவரை நீங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் நீங்கள் ஆய்வில் தெரிஞ்சிடும் இவர் உலக ரீதியாக இருக்க குருவா, இல்லை ஆசிரியரா, இல்லை போதகரா, ஞானியா என்பதை நம்முடைய ஆய்வில் தெரிஞ்சிடும் இந்த இடத்துல, இல்லையா? முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல அதுக்கே ஒரு பக்குவம் வேணும். முதல்ல இந்த இடத்துல சிந்தனையின் போக்கில் நம்முடைய ஐம்பொருள் வழியாக அவர் ஆராய்ச்சி செஞ்செல்லாம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆத்மார்த்தமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுபோல் இருக்க ஒரு குருவை நீங்கள் தேடி அலைந்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி தெரிந்து கொண்ட பின்பாக அவரிடம் நம்முடைய உள்ளம், பொருள், உடல், ஆவி அனைத்தையும் அவரிடம் சரணாகதியாக கொடுத்து விடுங்கள். சரணாகதியாக கொடுத்த பின்பு இயல் அளவிற்கு கூட உங்களுடைய மனதில் சந்தேகம் வராதபடி பார்த்து கொள்ளுங்கள். அவரை பற்றி கொண்டே நில்லுங்கள். இடைவிடாமல் அவரை பற்றி கொண்டு ஒவ்வொரு செயலிலும் சிந்தனையிலும் அவரை பற்றி கொண்டே நில்லுங்கள். பற்றி கொண்டு நின்றீர்கள் என்றால் உங்களுக்கு ஞானமானது கிடைக்கும். ஞானமானதை முழுமையாக தெரிந்து கொள்ள அந்த சிவபதத்தை அடையலாம். இதான் அந்த பாடலுடைய கருத்து. ஒரு சீடன் குருவை தெரிஞ்செடுத்து உண்மையான குருவா இருந்து அவர் உபதேசிக்கிற அது கால இறுதியில அவர் சமாதி அடைந்துட்டார். சமாதி அடைந்த பின்னர் அந்த அந்த சீடனுக்கு அந்த குருவானவர் சமாதியின் பின்னும் குருவா இருந்து உபதேசம் செய்வாரா அல்லது இன்னொரு குருவை தேர்ந்தெடுக்க வேணுமா? ஒரு உண்மையான ஞான குரு யார் அப்படின்னா அதுக்கு திருமந்திரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அப்படின்னா என்ன பொருள்? சும்மா போய் நின்று அவருடைய உருவத்தை பார்க்கறது கிடையாது. சும்மா போய் அவருடைய ஃபோட்டோவில் வச்சுக்கிட்டு பார்க்கறது இல்லை. ஒரு சிலையிலையோ சிற்பத்திலையோ வடித்து வச்சு பார்க்கறது இல்லை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்றால் யார் ஒருவர் அந்த தெளிவை அடைந்து விட்டார்களோ, எந்த தெளிவு, இவர்தான் என்னுடைய குரு என்று அவரை சரணாகதி அடைந்து எள்ளளவும் அவரை விட்டு இடைவிடாமல் யார் ஒருவர் நிற்கிறாரோ அவருக்கு குரு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வேறொரு உலகத்திலே இருந்தாலும் சரி, இந்த இடத்துல சமாதி நிலையில் இருந்தாலும் வேறு உலகத்திலே அவர் இருந்தாலும் அந்த வினாடியே அவருக்கு காட்சி கொடுத்து அவருடைய சந்தேகத்தை போக்கி கொடுப்பார். அதுதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு தெளிவான குருவானவர் இந்த இடத்தில் அவர் என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் சரி, அவர் இறைவனை அடையும் வரை குருவானவர் கூடவே நிற்பார். உடம்போடு இல்லாவிட்டாலும் சரி ஆத்மார்த்தமாக நிச்சயமாக உறுதியோடு இருப்பார் இந்த இடத்துல. அதனால் அவருக்கு வேறு குரு தேவை இருக்காது இந்த இடத்துல. நன்றி, வணக்கம். ஐயா, குருமார்கள் எழுதிய புத்தகங்களும் நம்மளுக்கு குருதானே? நிச்சயமாகமா, நிச்சயமாக குருதான். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா நிறைய பேர் நம்ம கூட செய்யலாம் இந்த இடத்துல. திருமந்திரம் 12 திருமுறைகள் நூல் இருக்கு இல்லையா, திருப்புகழ், தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், இதுபோல் நூல் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது இவ்வளோத்தையும் நான் எங்கப்பா படிக்க போகிறேன் அப்படின்ற சிந்தனை பல பேர் இருக்காங்க, வாங்கியே வைக்கிறதே கிடையாது இந்த இடத்துல. ஆனால் இது போல் இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாத்தையும் படிக்கிறோமோ இல்லையோ முதல்ல வாங்கி வீட்லேயே வச்சுன்னு அதுவே இறைவன் தான் இந்த இடத்துல. என்றாவது ஒரு நாள் சும்மாவாவது எடுத்து பிரட்டி பார்க்க வைக்கும் இந்த இடத்துல. சும்மா இருக்கே என்னதான் இருக்குது, வாங்கி வச்சோமே இவ்வளோ காசு கொடுத்து பிரட்டியாவது பார்ப்பேன்னு அதை பிரட்டி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றல், இப்போ அந்த வித்தைன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு தத்துவம், இறைவன் அடையக்கூடிய அந்த வித்தை, அது என்ன பண்ணுவோம், விதை மாதிரி உள்ளே போய் உட்காரும் அந்த இடத்துல. ஏதோ ஒரு வார்த்தை, தேவாரமோ திருவாசகமோ திருப்புகழோ எந்த நூலாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல ஞானிகளால் எழுதப்பட்ட நூல்களை மட்டும் நான் சொல்கின்றேன் இந்த இடத்துல. இந்த நூலை எடுத்து வச்சோன்னா அதுவே இறைதான். அதுவே நமக்கு என்றாவது ஒரு நாள் விதை போல இருந்து நம்மை என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வழிநடத்தி செல்லும்.